அதிகமாக இருந்துச்சுங்கிறாங்க. சேடப்பட்டி முத்தியா மேல யார் கொடுத்தா? செல்வ கணபதி மேலையும் சொத்து குவிப்பு வழக்கு சேடப்பட்டி முத்தியா மேலையும் இலவச வேட்டி சேலை வழங்கின ஊழல்னு சொல்லி இந்திராகுமார் மேலையும் கொடுத்தது யார் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம். அன்னைக்கு இருந்தவங்க கொடுத்தாங்க. ஐயோ ஊழல் ஊழல் ஊழல். இவங்க 3 பேரும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்தோடனே சரியா நிரூபிக்க முடியலையா என்ற பார்த்தீங்களா? அப்போ ஊழல் எங்க அதிகமாக மலிஞ்சு கிடக்கு? யார் ஊழல்னு சொன்னா அந்த ஊழல்லாம் இங்கே போயிட்டா இப்போ ஊழல் மலிஞ்சு கிடக்கிற இடம் எது? திராவிட முன்னேற்ற கழகம். புரிஞ்சுக்கொள்ளுங்க மக்களை. நீங்க புரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்காக தான் சேலத்தில் ஒரு மாநாடு போட்டு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். தமிழ் எங்களுக்கும் தெரியும், தமிழை நேசிக்க எங்களுக்கும் தெரியும். உங்களை மாதிரி உண்ணாவிரதம் இருந்து ஓட தெரியாது எங்களுக்கு. திரிணாமுல் காங்கிரஸில் கல்கத்தாவில் இருக்காங்களே ஒரு லேடி, கிட்டத்தட்ட 7 நாள் உண்ணாவிரதம் இருந்தாங்க. இப்போ சந்திரபாபு நாயுடு தெலுங்கானத்துக்காக எத்தனை நாள் உண்ணாவிரதம் இருந்தார்? தூக்கு ஆஸ்பத்திரி போனாங்க. இவர் திடீர்னு வந்தார், சேரை போட்டார், ஏசி போட்டார், ஒரு 10 நிமிஷம் படுத்தார். இலங்கையில் போர் நிறுத்தம் நின்று போச்சான். உடனே ஓடிட்டார். என்னடானா கிண்ண சாதனை பண்ணார். 10 நிமிஷத்தில் உண்ணாவிரதம் முடிச்சுட்டு ஓடுறான். மறுநாள் கொத்து குண்டு போடுறான். எல்லா இடத்துலையும் போட்டு எல்லாத்தையும் கேட்டால் சிதம்பரம் சொன்னார், ஏன் குண்டு போடுறாங்க? அது மழை பெஞ்சாலும் தூரல் விழுகும்ல, அது மாதிரி தான். என்னையா பேச்சு? மழை எப்படி ஏமாத்துறாரு பாருங்க. மக்கள் ஏமாத்துற கைதேர்ந்த கில்லாடி கலைஞர் அவர்கள் தான்.